அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மடித்துளிகள். தினமும் ஓர் இறைவசனம் முறைப்படுத்தப்பட்ட முறையான அரபி உச்சரிப்புகளுடன் அதனுடைய மொழிபெயர்ப்பையும் சேர்த்து ஒரு இனிய கலவையாக வெறும் 2 நிமிடத்தில் உங்கள் சிந்தனைக்கும் உங்கள் பார்வைக்கும் தொடர்ந்து நாம் பதிவிட்டு வருகிறோம். பலர்கள் பயனடைகிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். முறைப்படுத்தப்பட்ட முறையான உச்சரிப்புகள் அப்படின்னா என்னன்னா, அரபியினை பொறுத்த வரைக்கும் மற்ற மொழிகளுக்கும் அரபி மொழிகளுக்கும் நிறைய வேறுபாடுகளை நாம் பார்க்கலாம். தொண்டையிலிருந்து வரக்கூடிய எழுத்துக்கள், இப்படி எழுத்துக்களை பல வகைகளாக பிரித்து எந்தெந்த எழுத்துக்கள் எந்த இடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும் என்பதை மிக துல்லியமாக அரபியிலே நாம் பேண வேண்டும். பேச்சு வாக்கிலே சில மாற்றங்களை நாம் கொண்டு வந்தாலும் அது ஒரு பெரிய விபரீதத்தை உண்டு பண்ணுவதில்லை. அதே நேரத்தில் இந்த உச்சரிப்புகள் குர்ஆனில் ஓதுகின்ற பொழுது அது மாறுபடுகின்ற பொழுது அது பெரும் ஒரு அர்த்த சிதைவை ஏற்படுத்தி ஒரு விதமான குற்றத்தை உண்டு பண்ணிவிடுகிறது. யாரும் பயந்துவிட வேண்டாம். நாங்கள் காலமாக இப்படித்தான் ஓதுகிறோம், நாங்கள் பாவிகளா அப்படின்னு உங்களுடைய கேள்விக்கு தெளிவான பதில் அப்படின்னா, நீங்கள் தெரியாத வரைக்கும் அல்லாஹ் மன்னிப்பவன். அதே நேரத்தில் எப்படி உச்சரிப்புகள் ஓத வேண்டும் என்று முயற்சி செய்யாமல் இருப்பதும் தவறு. ஒருவர் முயற்சியே செய்யாமல் தான் ஓதுவது தவறு என்று நிலையிலே அவர் தொடர்ந்து ஓதிக்கொண்டிருந்தால் அரபி உச்சரிப்புகள் மாறியது என்று சொன்னால் அது தவறுதான். அதே நேரத்திலே அவர் அதை பற்றி சிந்தனையில் எடுத்துக்கொள்ளலை, அவருடைய சிந்தனைக்கு இது தவறுன்னு செல்லலை, ஆனால் அவர் ஓதிட்டுருக்கிறார் அப்படின்னா அவரை நாம் தனியாக ஒதுக்கிவிடலாம். ஆனால் இந்த அரபி உச்சரிப்புகளை பற்றி உள்ள விழிப்புணர்வு தொடர்ந்து கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. தமிழிலே பார்த்து நீங்கள் யாசீனையோ குர்ஆனையோ ஓதாதீர்கள், அதில் நிறைய கருத்து சிதைவும் அர்த்தம் மாறுவதும் ஏற்படுகிறது. அரபி உச்சரிப்புகளை முறையாக கற்றுக்கொண்டு ஓதுங்கள் என்றெல்லாம் பரவலாக சொல்லப்படுகிறது. அப்போ இதனுடைய முக்கியத்துவத்தை உணரக்கூடியவர்கள் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அரபியை சரியான முறையிலே உச்சரித்து அவர்கள் ஓதினால்தான் ஒரு முழு பயன் அடைய முடியுமே தவிர, ஏதோ கடந்த காலத்தில் ஓதியதைப் போல ஒரு உச்சரிப்பு குறைபாடோடு ஓதுவது என்பது தவறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனிலே இதை பற்றி வசனங்கள் பேசுகிறது. தொடர்ந்து பேசுவோம், பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ்.